ஜோதிடத்திலிருந்து யோகத்துக்கு கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் வாஸ்து ரூல்ஸ் நம்ம இணைக்கிறோம், அதுக்கப்புறம் அதை மாடர்ன் ஆர்கிடெக்சர்ல நம்ம கொண்டு வரோம். இது மூணையும் நம்ம சேர்த்து தான் ஒரு முழுமையான ஒரு பில்டிங்கை நம்ம கொடுக்க முடியுங்க. இதுதாங்க ஆஸ்ட்ரோ வேதிக் ஆர்கிடெக்சர் அப்படின்ற ஒரு தியரிங்க. இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க, வெறும் ஆர்கிடெக்சரல் பிளான்னா ஆர்கிடெக்சர் மட்டும் அன்னைக்கு வெறும் மாடர்ன் ஆர்கிடெக்சர் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த வீடு வாஸ்துப்படி இருக்குதா, இல்ல அந்த மனிதனுக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒத்து ஒருபடி இருக்குமா, இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், இப்ப வாஸ்துப்படி கட்டினாலும் மாடர்ன் ஆர்கிடெக்சர் படி கட்டாலும் தனி மனிதனுக்கு அது ஒத்து வருதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ ஜோதிடமும் இங்க தேவைப்படுது. அப்போ ஜோதிடம் தேவைப்படுது, வாஸ்து தேவைப்படுது, மாடர்ன் ஆர்கிடெக்சரும் தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் கான்கிரீட் பில்டிங் பண்றோம். ஸோ மாடர்ன் ஆர்கிடெக்சர் நீங்க எப்படி அவாய்ட் பண்ணுவீங்க? ஸோ ஸ்பேஸ் பிளானிங் தேவைப்படுது, ஸ்ட்ரக்சரல் டிசைன் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் மூணு இணைத்தது தான் அஸ்ட்ரோ வேதிக் ஆர்கிடெக்சர் அப்படின்றதுங்க. இந்த தியரி தான் நம்ம டிசைன்ல அப்ளை பண்றோங்க.